राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. ஸ்ரீராமாய பரபிரம்மணே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். போன சனிக்கிழமை 3வது ஸ்லோகம் வரைக்கும் 13வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 13வது அத்தியாயத்தோட தலைப்பு என்னன்னு கேட்டால், மனசுக்கு எப்படி சமாதானம், சாந்தி, சமத்துவம் அப்படிங்கிறது வரும். இதை பற்றி நிறைய ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 70-75 ஸ்லோகம் இருக்குதுல்ல. அது 3 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். நடுவில் விடுறேன்னா, இப்போ 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா, மனசுக்கு ஆசையே இல்லாமல் இருந்த ஒரு கம்போஸ்டரோடு இருந்தால் அதுதான் ஒரே வழியை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னா. அதுக்கு உதாரணம் காட்டுறார். சந்திர பிம்பம் ஸ்லோகம் எப்படி இருக்கு? பரித்தியக்த சமஸ்த இகம் மனோ மதுரவர்த்தி மது சர்வதா சுகமபேதி சந்திரபிம்ப இவ ஸ்திதம். பரித்தியக்த சம ஸ்நேகம். எல்லா விஷயத்துலேயும் ஒரு சமமான ஒரு வியூ, தேவையில்லாத விஷயத்துலேருந்து மனசை விட்ரா பண்ணிக்கிறது. இதுதான் இது ஒரு மதுர விற்த்திங்கிற அந்த ஸ்டேட்டே ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்டேட்டு. அதனால சர்வதா எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா திசைகளில் இருந்து சுகம் அபியேதி. எக்ஸாம்பிள் சந்திரபிம்ப யுவஸ்திதம்னு விடுறார். சந்திரபிம்ப யுவஸ்திதம்னு விடுறார். சந்திரனுக்கு எப்படியுமே வேக்சிங் அண்ட் வேனிங் தானே, கூடும் குறையும், இல்லாமையாகும், பூர்ணமாக வரும். இதுதான் அதோட சுபாவம். இங்கே ஸ்திதம் போடுறதுனால கமெண்ட்ரியில் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஸ்டெடியாக இருக்கக்கூடிய சந்திரனுங்கிறாங்க. இப்போ இமேஜினேஷன் தான், அது உண்மை இல்லை. ஆனால் அது எக்ஸாம்பிள்னால என்ன தெரிஞ்சுக்கிறது, மைண்டுக்கும் மூணுக்கும் உண்டான கனெக்ஷன் நிறைய இடங்களில் வரும். அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறா, மனோ மாதிருகாரக சந்திரஹாங்கிறான். உங்கள் அம்மாவை பற்றியோ உங்கள் மனசை பற்றியோ சொன்னோம்னா சந்திரனோட பொசிஷன், சந்திரனோட ஸ்ட்ரென்த் என்ன. இன்னும் சொல்லப்போனால் 30 வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை பார்த்து சொல்ல மாட்டாங்க, சந்திரனை தான் பார்த்து சொல்லுவாங்க. முன்னால் 30 வயசுக்கு லக்னா சிந்தியம் மூர்த்தி கீர்த்தி ஸ்திதிஷா இந்த முன்னாலே சொல்லுவாங்க. அப்புறம் சாந்திர வீரியம் வீரியம். இன்னும் மைண்டு தானே வேணும் எல்லாத்துக்கும். ஒரு வேலை செய்கிறதுக்கோ ஒரு தைரியத்துக்கோ எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது மைண்டு. அப்போ சந்திரனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கோ, அதுபடி தான் இந்த மைண்ட் இருக்கும்னா. சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் புருஷ சூக்தத்தில் வர மாதிரி. மெடிக்கல் சயின்ஸ் படிக்க கூட மைண்ட் ஹஸ் காட் லாட் டு டூ வித் மூன். அப்போ கூட அந்த கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் பண்ண ஆளுகளுக்கெல்லாம் அந்த அமாவாசை பொருணாவாசை நம்ம நாட்டுப்பட்டு சொல்கிறது உண்டு. மெடிக்கலாகவும் அது மேன் இந்த மூணுன்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம் ஒரு யூசேஜ் அப்படி இருக்குது. காளிதாசன் இதை யூஸ் பண்ணுறான். அதாவது காவியங்கள்ல எல்லாம் எப்போவுமே சாஸ்திரம் தான் உள்ளே இருக்கும். மேலே பார்க்கறதுக்கு அழகாக காவியம் மாதிரி இருக்கும், அப்போ தானே படிப்போம், ரசமாக இருக்கும். ஆனால் உள்ளே ஏதோ ஒரு சாஸ்திர தத்துவம் சொல்லுவோம். குமார சம்பவத்தில் 3வது கேண்டோ சர்க்கத்தில் சிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன காரணம் பண்ணான்னு தெரியாதுன்னு காளிதாசன் சொல்லிவிட்டான். ஏன்னா எல்லா தபஸுக்கும் பலன் கொடுக்குறவன் சிவன், அவனே தபஸ் பண்ணான். கேனாபிகாமின்னு தபஸ்ஸாரா, என்னது காரணம் தெரியாது, எவ்வளோ பண்ணான்னு சொல்லிவிட்டான். பேக்ரவுண்டு பார்த்தாக்கா அதை தபஸ் பண்ணி அந்த தபஸுக்கு பார்வதி சர்வீஸ் பண்ண அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகி அப்போ குமார சம்பவம் தாரகாசுரன் மதம் மரணங்கிறது கதை. அவன் அப்படி சொல்லவே இப்படி சொல்லிட்டான், தபஸ் பண்ணிட்டுருக்கான். ஒரு ஸ்டேஜில் பார்வதி தாமரை பூ மாலையை கொண்டு சமர்ப்பிக்க வரும்போது அப்படி லேசாக பார்த்தான் பரமேஸ்வரன். பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா மனசு கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் ஆச்சுங்கிறான். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன காட்டுறான், சந்திரோதயம் வரும்போது எப்படி சமுத்திரத்தில் தண்ணீர் பண்ண முடியாது. ஹரஸ்து கிஞ்சித் பரிலுப்த தைரியா சந்திரோதயாரம்ப இவ அம்புராசிகின்னு எக்ஸாம்பிள் காட்டுறான். அப்போ இந்த சந்திரனுக்கும் மனசுக்கும் உண்டான கனெக்ஷன் இங்கே இப்போ எப்படி இருக்கு, சந்திரபிம்பம் இவ ஸ்திதம். அப்படியே ஃபேமாக அது இருந்துட்டா எப்படி மனசில் வித்தியாசமோ விகாரங்களோ ஏற்றத்தாழ்வோ ஒன்றும் இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா மனோவிருத்தி மதுரமாக இருக்கும். மனோவிருத்தி விற்த்தின்னா மாற்றம் தானே.
யோகசாஸ்திரத்தில் விற்த்திங்கிறதுக்கு அர்த்தம் மனசு ஒருமனப்படுத்தாமல் இருந்தால் அது விற்பி, ஒருமனப்படுத்தி விட்டால் அது யோகம். யோகா சித்த விற்பி நிரோதா. அந்த மனசை எக்ஸாம்பிள் காட்டினேன். எட்ட பிரச்சனத்தில் இதே தான். யட்சன் கேட்குறான் தர்மபுத்திரங்கிட்ட, எதை விட்டால் சௌக்கியமாக இருக்கலாம்னு கேட்டான். சிம்பிளாக சொல்லிவிட்டான், ஆசையை விட்டால் சௌக்கியமாக இருக்கலாம். ஆசை இருந்ததுனால தானே அது வேணும் இது வேணும். ஆசா பாசம், பாசம் தான் கயிறு. ஸோ அதை வச்சு கட்டின்னு இருக்கிறது. அதனால் இதே ஒரே வழி தான். டிசைர்ஸோ இல்லை எதிர்பார்ப்புகளோ எங்கே இல்லாமல் இருந்தானோ அவனோட மனசு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு மதுர விற்த்தியில் கம்போஸ்டாக ஸ்டெடியாக சமச்சித்தத்தோடு இருக்கான். இதுதான் வழி. இல்லாட்டா எதை பார்த்தாலும் சரி அதான் இதான்னு ஓடின்னு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சந்திரனை காட்டலாம். இதுக்கு நடுவில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. எப்படி இதை அடையலாங்கிறதுக்கு மொழி நிறைய சொல்கிறார். எனக்கு இன்னைக்கு படிக்கும்போது ஒரு ஐடியா வந்தது. அது யோகவாசியத்தில் இந்த வரிசையாக பார்த்துட்டு போகிறதுன்னு ஒரு பக்கம், சில இடங்களுக்கு சில ஸ்லோகங்கள் தனியாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரே ஒரு ஸ்லோகமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரந்தமாக இருக்க போகிறதுன்னு இன்றைக்கி எனக்கு ஐடியா வந்தது படிக்கும்போது. அது ஒரு 2-3 ஸ்லோகம் எடுத்தேன். ஆத்மன்யேவ ந மாதி அந்தஹா இந்தௌ இவ ரசாயனம். இந்து சந்திரன் இங்கேயுமே யார் ஆத்மனிஷ்டையில் இருந்துருக்காளோ, ஆத்ம விசாரத்தில் இருந்துருக்காளோ அவளுக்கு வெளியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் விஷயமாக தெரியாது. பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார். மேலே இந்த சந்திரன் திளைக்க திளைக்க ஹாட் அப்படி இருக்கக்கூடிய ரேஸ் அனுப்பினாலும், சூரியன் ஐஸு மாதிரி கிரணங்களை அனுப்பினாலும், இல்லை அக்னி கீழ் நோக்கி பாஞ்சாலும், சாதாரண ஆள் அவனா விஸ்மயப்படலாம், அற்புதப்படலாமே தவிர ஆத்ம யாருக்கு ஆத்ம விசாரம் வேணும் அப்படின்னு இருக்கிறானே அந்த நிஷ்டையில் அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். அது எல்லா இடத்துலையுமே இந்த கௌதுகமான விஷயங்கள்லாம் பார்த்ததுனால தானே மனுஷனுக்கு அட்ராக்ஷன் வருது. இதெல்லாம் இதை விட என்ன இருக்குது அற்புதம். அதுதான் இங்கேயும் சந்திரன் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கார். அப்படி நிர்மனனாக ஆரம்ப வியஸ்தா அகில கௌதுகம். அகில கௌதுகம் ஒரு இடத்துல பல விஷயம் கௌதுகமான விஷயங்கள். கௌதுகம்னா நம்ம கியூரியாசிட்டியே எழுப்பக்கூடியது கௌதுகம். அதெல்லாம் எத்தனை இருந்தாலும் சரி இதெல்லாம் ஆருக்கு வருதில்லைன்னா ஆத்மனி ஏவன ஆத்மாவிலே மாத்திரம் அதிலேயே இருந்துட்டு ஆத்ம விசாரத்தை இருக்கிறோம்னா இருந்தால் இதெல்லாம் வராது. ந கரோதி இந்திரஜாலானி நானாதாவதி வாசனாம் பால சாபன முஸ்திரிஜ்ய பூர்வமேவ விராஜதே. ந கரோதி இந்திரஜாலானி. இந்திரஜாலம் மேஜிக், புறம்புற மேஜிக் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, உண்மை இல்லை. அந்த மேஜிக்கில் இவன் மனசை விட மாட்டான். மனசு எப்படி விடுறா? பால சாபலம். சின்ன குழந்தைகளுக்கு அறிவில்லை, அதனால் பாவம் தெரியாததுனால சபலமாக இருக்குது. அந்த சாபலத்தை உச்சரிச்சு அதை விட்டுட்டு இவன் என்ன ஸ்டேஜில் வரான்? பூர்வமேவ விராஜதே. பூர்வமேவா, பூர்வம் தான் முன்னால் உள்ளதுன்னு அர்த்தம். இங்கே முன்னாலேங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டால் சாதாரண சத்துவகுணம் தான் எல்லாருக்குமே. பிரகிருதி சத்துவகுணம் தான். ஆனால் இவன் விகிருதியில் இருக்கான். விகிருதிங்கிறது மாற்றம். இந்த மாற்றத்தை விட்டுட்டு மறுபடியும் இதில் எல்லாம் ஒன்றும் மாட்டிக்காமல் இருந்தான்னா அவன் பூர்வமேவ விராஜதே, முன்னாடி இருக்கிற ஸ்டேஜிலேயே சத்துவகுணத்திலே வந்துடுறான் அப்படின்னா. ஏவம் விதாகி விற்த்தையா ஆத்ம தத்துவ அவலோகனால் லப்யதே ந அந்யதா. இந்த மாதிரி விற்த்திகள், மனோவிற்த்தி, மனோட நிலை இருக்கே அது ஆத்ம தத்துவ அவலோகனாத் ஏவ லப்யதே ந அந்யதா. ஆத்மலோக ஆத்ம அவலோக, அதாவது ரெண்டு அர்த்தம் தான். ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆத்மா என்னங்கிறத பற்றி நான் விசாரம் பண்ணணும். அப்படி இருக்கிறதுனால தான் கிடைக்குமே தவிர அதோடு நிறுத்திருக்கலாமே. அப்போ வேறு எதாவது கிடைக்குமோன்னு கேட்டால் அதுக்கு நிரசனம் பண்ணுறதுக்கு வேண்டி அந்நியதா. த ஓன்லி வே டு கெட் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் ஓன்லி கான்சன்ட்ரேட் ஆன் என்கொயரி அபவுட் செல்ஃப். தஸ்மாது விசாரேன ஆத்ம விசாரணன்னா, விசாரங்கிறது ஆங்ஷியஸ் என்கொயரின்னு அர்த்தம். இதான் கவலைன்னு அர்த்தம் இல்லை. விசாரனா கவலைன்னு அர்த்தத்தில் பேசுகிறோம். ஆனால் இங்கே விசாரேன ஆத்மவான் என்ன பண்ணோம்? உபாசனீயா ஞாதவியா
யாவத் ஜீவம் புருஷேன. இது எங்கே இருக்குது? ஆத்மாவாரே சோதவியோகன் அது விருதாரண்யம் சொன்ன மாதிரி இங்கே சொல்கிறார். அதே மாதிரி தான் தூங்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பிராணம் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இருக்கக்கூடிய இடப்பட்ட காலத்தில் பூராவுமே ஆத்ம ஞானத்துக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி நிலை வருங்கிற. முடியுமான்னு கேட்டால் முடியணும். ஏன்னு கேட்டால் ப்ராக்டிஸ்னால ஒரே டைமில் பல மாதிரி காரியங்கள் செய்கிற ஆளுகள்லாம் இருக்கா. 1000 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறவன், 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவான், சதாவதானி சகசிராவதானி இதெல்லாம் ஆளுகள் இருக்கா. அவள்லாம் பரிசிரமம் பண்ணி அபியாசனால சேரா. நம்மளை அதெல்லாம் செய்யாட்டா கூட உலகத்தோடு இருந்துட்டே ஆத்ம விசாரம் ஒரு பேரலாக ஏன் செய்யக்கூடாது, ஏன் அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தூண்டுற மாதிரி அது இருந்தால் தான் முடியும். இப்போ தஸ்மாத் அதனால் என்ன பண்ணணும்? விசாரேன. விசாரின்னா வர்ஷிப்புல் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் என்கொயரி. இதை வச்சுருந்தா தான் உபாசனீயா ஆத்மா. அது உபாசனை பண்ண. உபாசனைங்கிறது ப்ரேயர்னு அர்த்தம், திங்கிங்னு அர்த்தம். உபாசனா ஞாதவியா அப்படி தான் தெரிஞ்சுக்கணும். எப்போ? யாவத் ஜீவம் லைஃப் டைம் பூரா ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதெல்லாம் ஒன்றும் காணாது. துயர்ந்து விடாமல் பண்ணணும். அப்படி பண்ணினால் இவனுக்கு கிடைக்கும்போது என்ன? இதரேனா, வேறு வழியும் கிடையாது. ஆத்ம சுலபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி ஒன்று தான் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறத கொஞ்சம் கூட டைம் லேக் இல்லாமையோ இன்டர்வியூல் இல்லாமையோ பெயர்ந்து விடாமல் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால் என்ன கிடைக்கும்? சுவானுபூதேஷ்ட சாஸ்திரஸ்ய குரோஷ்ட ஏக வாக்கியதா. குரோஸ்வ ஏக வாக்கியதா ஒரு வார்த்தைன்னு அர்த்தம் இல்லை. ஏக வாக்கியம் தான் ஓன்லி தட் வேர்ட் ஆஃப் குருன்னு அர்த்தம். ஏக வாக்கியதா ஓன்லி சப்தபோதம், சாப்தபோதம் குரு சொன்னதுனால மாத்திரம். அதே மாதிரி சாஸ்திரத்தை படிக்கிறதுனாலையும் தன்னோட அனுபவம் வந்ததுனால எஸ்ய அபியாசேன தேன ஆத்மா சந்ததே ந அந்யதா. இவனுக்கு ஆத்மஸ்வரூபத்தோட ஞானமோ அனுபவமோ வரணுமானா சுவானுபூதேகே தன்னோட இது இன்னொருத்தருக்கு பண்ணுறதுலாம் நம்ம வரப்போகிறது இல்லை. சுவானுபூதி தான். அதனால தான் பகவத்பாதாவில் சொல்லும்போது ஆப்போசிட் பீப்புள் அவருக்கு எப்படி வரலாம்னு கேட்டால் மதுசூதன சதுர்த்தியாக தான் சொல்கிறார். இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யாரும் கேட்குறதுன்னு கேட்குறாரு. அவனவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இப்போ எனக்கு தலைவலிக்கிறதுன்னு சொன்னால் அது எப்படி சார் வலிக்கும் நீங்கள் கேட்க முடியாது. எனக்கு தலைவலிக்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் சுவானுபூதிங்கிறது. சுவானுபூதி பிரமாணம். அது பிரமாணம். சுவானுபூதியே பிரமாணம். அவன் சொன்னால் இவன் சொன்னால் அதில் இருக்குது இதில் இருக்குங்கிறதுலாம் பிரமாணம் தான். வேதம் பிரமாணம் தான், குருவாக்கியம் பிரமாணம் தான், எல்லாம் சரி. அது மாதிரி சுவானுபூதியும் ஒரு பிரமாணம் தான். அதுதான் சொல்கிறார். ஸ்வானுபூதேஷ சாஸ்திரஸ்ய குரோஹோ ஏவங்கிறதுனால வேறு யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இல்லை. குரோஹோ ஏவ ஏக வாக்கியத்தான். அவர் சொன்ன ஒரே வார்த்தையினால, அவர் சொன்ன வார்த்தையினால அர்த்தம். எஸ்ய அபியாசேன அது சொன்னதுனால போல நிரந்தரமான அபியாசத்தினால தேன ஆத்மா சந்ததேன அவரோக்கியதே. இதுதான் அதுக்கு மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டாக சிலவாள்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் என்ன வரும்? இது பண்ணாத வரும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ சொன்னது பாசிட்டிவ், என்ன நாம் பண்ணணுங்கிறது. பண்ணாமல் ரொம்ப பேர் இருக்காள, அவளுக்கெல்லாம் என்ன அது சொல்கிற. அவஹேலித சாஸ்திரார்த்தைகி அவஜாத மகாஜனைகி கஷ்டாமபி ஆபதம் பிராப்தா சமூடைகி சமதாம் யாத். அவஹேலித சாஸ்திரார்த்தி. அவஹேளனம் பண்ணுறதுனா பரிகாசம் பண்ணுறது, குறையா சொல்கிறது. சாஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அதான் சும்மா குப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அவஜாத மகாஜன் பெரியவாள்லாம் சொல்கிறத அவஜா. அவஜான்னா ஒரு இன்டிஃபரன்ஸோ ஒரு நெக்லெக்டோ அவஜா. அவளுக்கெல்லாம் கஷ்டம் அபி ஆபதம் பிராப்தா. கஷ்டமான நிலையை வந்தால் கூட என்ன மூடைகி. மூடம்னா மோகத்தில் இருக்கவன்னு அர்த்தம், உண்மையை புரியாதவன்னு அர்த்தம். மூடம் இங்கிலீஷில் ஃபூல்னு எழுதுறான். ஃபூல்னு எழுதப்படாது. ஃபூல் நல்ல வேர்டு. ஃபூல்னால் தப்பு கிடையாது. இவனுக்கு என்ன இக்னரண்ட்டு, அதுதான் கஷ்டம். மூடா இஸ் அன் இக்னரண்ட் பர்சன். அவன் என்ன உண்மையோடு உண்மை இல்லாமல் போயிட்டான், மோகத்தில் இருக்கான்னு அர்த்தம். முகுதாது மூடுங்கிறதுக்கு. ந மூடைகி சமதாம் யாது. முன்னாடி சொன்ன சமதா தான். இல்லாட்டி சமதாங்கிறது என்ன? இக்வானிமிட்டி ஆஃப் மைண்டு, இக்விலிபிரியம் ஆஃப் மைண்டு, சாந்தி, பீஸு, இதுதானே. அதனால் அவனுக்கு அது ஈ டு கோ ரூட்டு. சமதாம் யாது ந மூடைகி யாது. அவளால் போட முடியாது.
அப்போ அவகேளிதம் பண்ணுறதோ பரிகாரம் பண்ணுறதோ அவஜானமாக இருக்கிறதோ, அதாவது குரு சொல்கிறதோ இல்லை பெரியவா சொல்கிறதோ அதுக்கு ஒரு அநாதமாக இருக்கிறதோ இருந்தால் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு தெரியறதில்லை, அவன் ஏதோ வேறு காரணம் சொல்லிட்டு இருக்கான், ஆனால் உண்மையாக இதுதான் காரணம், அவனால் தெரிய முடியறதில்லை, சமதம் வர்றதில்லை அப்படின்னா. அதனால தான் கீதையில் சொல்லும்போது சொன்னார், உனக்கு எங்கேயாவது டவுட்டு வந்தால் அர்ஜுனா நீ என்ன பண்ண தெரியுமான்னா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா விவஸ்திதோ, செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கா அவனுக்கு எடுத்துக்காட்டுறது தான் சாஸ்திரம் இருக்குது, அதை பண்ணு. சாசனாத் திராணனாத், நீ பண்ணினியா உன்னை காப்பாற்றிடும், அதனால் அதை பண்ணிக்கோ. கேதாய ஸ்வசரீரஸ்தம் மௌர்க்கியம் ஏகம் யதாருணாம். கேதாயான கஷ்டத்துக்கு, ஸ்வசரீரஸ்தம் தன்னோட உடம்பே இருக்கக்கூடிய மௌர்க்கியம், மௌர்க்கியம் தான் இங்கே இக்னரன்ஸ்னு அர்த்தம். மூர்க்கன் தான் விக்கெட்டுன்னு அர்த்தம் சாதாரணமாக இங்கிலீஷில். விக்கெட் ஃபெலோவுக்கு தான் மூர்க்கன்னு சொல்ல எடுக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன மீனிங் போடுறார், மூர்க்கன்னாக்கா இக்னரன் தான். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். வேறு சில காரணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறோம், அது இல்லைங்கிற. அது என்ன காரணம்? ந வியாதி ந விஷம் ந ஆபத்து ததா ந ஆதிஹி பூதலி. வியாதி ஆதி விஷம் இல்லை ஆபத்து, இதெல்லாம் நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நினச்சிட்டு இருக்கோம். வியாதிங்கிறது உடம்புக்கு, ஆதிங்கிறது மனசுக்கு. ஆதி வியாதி ஹரம்னா இது ரெண்டு, அல்லது ஆபத்து அல்லது விஷம், இதனால எல்லாம் துக்கமே உலகத்தில் வருது இல்லையா? பின்ன எதனால வருது? ஸ்வசரீரஸ்தம், வெளியிலேருந்து இல்லையா? ஸ்வசரீரஸ்தம் மௌர்க்கியம் அஜ்ஞானம் அல்லது மோகம், இக்னரன்ஸ், இதுதான் காரணம் அப்படின்னார். தர்மசாஸ்திரத்தில் ஒரு லைன் இருக்கு, சாப்பிட்றதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறதுங்கிறது விஷம். ஒரு வித்தியை படித்தா அதை திருப்பி அதை பார்க்காம இருக்கிறது ஒரு விஷம். ஆனால் இதெல்லாம் அந்த இடத்துக்கு அந்த சமயத்துக்கு தான் விஷம், டெம்பரரி விஷம் தான். பர்மனெண்டாக ஒரு விஷம் இருக்குன்னா அதுதான் அஜ்ஞானம். போஜனாந்தே விஷம் வாரி அனபியாசே விஷம் வித்யா. அது பரவாயில்ல, இது அஜ்ஞானம் சர்வதா விஷம். அஜ்ஞானம் எங்கே போனாலும் இவனுக்கு ப்ராப்ளம் தான். அதான் இங்கே சொல்கிறார் மௌர்க்கியம் வெடி யூஸ் பண்ணுறார். விதுர நீதிர் கூட இதுதான் சொல்கிறார் மகாபாரதத்தை சொல்லும்போது. சரீரஸ்தம் போட்டார் இல்லையா, அதுதான் அதை கோட் பண்ணுறேன் இங்கே. கேதாய ஸ்வசரீரஸ்தம், நம்மளோட கஷ்டத்துக்கு இன்னொருத்தரோட சரீரத்திலிருந்து வரல, வெளியிலேருந்து வரல, என்னோட சரீரத்தில் இருந்துருக்கு. இதைத்தான் விதுர நீதி சொல்லும்போது சொல்கிறார், ஏகசத்ருஹு ந த்விதீயோஸ்தி சத்ருஹு அஜ்ஞானதுல்ய புருஷஸ்ய ராஜன்னு திருதராஷ்டிரன் சொல்லி கொடுக்குறார். உலகத்தில் ஒரே சத்ரு தான் நமக்கு இருக்குன்னா, நம்ம எல்லாமும் சத்ரு நினச்சிருக்கோம், யாருமே கிடையாது, ஒருத்தன் தான் ஏகசத்ருஹு ந த்விதீயோஸ்தி சத்ருஹு. இன்னும் திருப்பி சொல்கிறார், ரெண்டாவது சத்ரு இல்லை. யாருன்னு கேட்டார், அஜ்ஞானதுல்ய புருஷஸ்ய ராஜன். அஜ்ஞானதுல்யா சத்ருஹு ந அஸ்தி ந இதரஹா அஸ்தி. ஆமாம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், உடம்புலே இருந்து நமக்கு இருக்கக்கூடிய பாதையெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கு. அதனால் ஏன ஆவிரதா, எதனால் சூழப்பட்டிருக்கானோ அவன் குருதே சம்பிரமத்தா கர்மாணி கோராணி சுதாருணானி. அஜ்ஞானத்தால் வரக்கூடியது தான் வேண்டாத மூர்க்கத்தனம் வேலைகள் பூரா. அதனால் நமக்கு இன்னொருத்தன் சத்ருவே கிடையாது, இது ஒன்று தான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் நம்ம பண்ணணுமே தவிர ஞானத்தை அடைய முடியாதுங்கிறது பெரியவா சொன்னாங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பெரியவா அப்படி தான் சொல்லுவாள், ஞானத்தை அடையிறதே கிடையாதும்பா பெரியவா. நீ ஞானியாச்சே, நான் ஞானி தெரியலே சொன்னேன் இல்லையா, இதுதான் ஒரு ப்ராப்ளம். நீ ஞானியாச்சேடான், இது பகவத்பாதா சொன்னது தான். மா வைஷ்ட பிரம்மன் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதா, நீ பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா. நான் பிரம்மன் இல்லையே ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் ஒரு ப்ராப்ளம்ங்கிறது. சொன்னால் போகாது, அந்த ரியலைசேஷன் கொண்டு வரணும். அதுதான் பகவத்பாதா சொன்னதை பெரியவா இப்படி சொன்னான். அதனால் ஞானத்தை அடையிறதுங்கிறது பேசே கிடையாது, நீ ஞானி தான். என்ன ப்ராப்ளம்னா, நீ ஞானிங்கிறத நீ தெரிஞ்சுக்கல, இவ்வளோதான் விஷயம். அதனால் உன்னுடைய எஃபெக்ட் என்ன இருக்கணும், அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆகணுமே தவிர ஞானத்தை போய் பிராப்தி பண்ணுறதுங்கிறது ஏன் இருந்ததை போய் என்னதை அடையிறது. பிராப்தசிய பிராபணம் ந சமீச்சீனம் பகுதி தானே ரூல, அப்பிராப்தசிய பிராபணம் தானே சமீச்சீனம். அதனால் அஜ்ஞானம் அதை பற்றி சொல்கிறார்.
அப்போ சொல்றார் வரம் சரவஹஸ்தஸ்ய சாண்டாளாகாம் வீதிஷு பிக்ஷா அர்த்தம் அடம் ராம ந மௌர்க்கியஹத ஜீவிதம். மௌர்க்கியஹத ஜீவிதம், மூர்க்கத்தனத்தினால அடிபட்டு இருக்கக்கூடிய ஜீவனை விட, மூர்க்கத்தனத்தினால கஷ்டப்படக்கூடிய ஜீவனை விட வரம் வாட் இஸ் சுப்பீரியர்? சரவஹஸ்தஸ்ய, சரவம்னா அந்த சின்ன மண்ணு உண்டான பாத்திரம், மடக்குன்னு சொல்கிறாரு. சரவஹஸ்தஸ்ய, யார்கிட்ட போய் நீங்கள் யாதனை பண்ணக்கூடாதோ அவங்கள்ட்ட பண்ணாலும் கூட பரவாயில்ல தான், அதை விட இது மோசம், இந்த அஜ்ஞானங்கிறது மோசம். மேலே சொல்கிறார் வரம் கோராந்த கூபேஷு கோடலேஷு பூருகாம் அந்த கீடத்துவமேகாந்தே ந மௌர்க்கியம் அதி துக்கதம். மௌர்க்கியம் ந அதி துக்கதம். துக்கம் ததாதி, துக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த மௌர்க்கியத்தை பற்றி, அஜ்ஞானத்தை பற்றி. அத்தியானத்தை அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்? கோர அந்த கூபேஷு, கோர அந்த கூப்பம். அந்த கூபம்னா பாழுங்கணதுன்னு சொல்கிறோம். அந்த கூபம். கோடரேஷு இவ பூருகாம் மரம், அதில் இருக்கக்கூடிய அந்த பொந்து, மரத்துல எல்லாம் ஏதாவது பட்சி கிட்சி எல்லாம் பொந்து வச்சுருக்கு, அதுக்குள்ளே இருந்தாலும் சரி. இல்லை அந்த கீடத்துவம், மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பூச்சிகள் இருக்குது, அதுக்கு தெரியுமோ தெரியாதோ, வெளிச்சம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள், உபலட்சணங்கள். எல்லாமே இருட்டில் இருக்க மாதிரி அர்த்தம். ஆழுங்கடலில் இருந்தாலும் சரி, மரத்தில் இருக்கக்கூடிய பொந்தில் உள்ளே இருந்தாலும் சரி, இல்லை மண்ணுக்கடியில் இருந்து வெளிச்சமே இல்லாமல் இருட்டில் சுற்றிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாமே கூட தேவலை. அதை விட கஷ்டம் கொடுக்கறது தான் இந்த மௌர்க்கியமான மதி. மௌர்க்கிய மதி என்ன பண்ணும்? துக்கத்தை கொடுக்கணும். துக்கம் தான் அஜ்ஞானத்தினால் வரக்கூடிய அத்தனை பிரவருத்தியும் துக்கத்தை தான் போயிருக்கும். அது நல்லதோ கெட்டதோ. இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் என்னன்னா, லைட் இல்லைன்னு அர்த்தம். லைட்டுங்கிறது ஞானம். அது வரத்துக்கு தான் அந்த ரெண்டு மெத்தட் அடிக்கடி சொல்லிகிட்டே வரால். சாஸ்திர ஞானம் வேணும், குருவோடு உபசரணம் வேணும் சொல்லிட்டு வரும். சாஸ்திர ஞானம் தனியாக புரியுமா? புரியாது. ஓரளவுக்கு ஏதாவது புரியலாம். ஆனால் குரு சொல்லி விளக்கும் போது தான் சாஸ்திரத்துக்கு உண்டான உள்ள மீனிங்ஸ் எல்லாம் புரியுறது. சாஸ்திரம் மீன்ஸாக இருக்குது, குரு அதுக்குண்டான சோர்ஸாக இருக்கார். அது ரெண்டும் இருந்தால் தான் முடியும். அப்படிங்கிற மாதிரி இந்த இக்னன்ஸை விரட்டி அடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பண்ணணும். இப்போ எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஆத்மஞானம், இக்னன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. உலகத்தில் விஷயத்தை பற்றி இக்னன்ஸை பற்றி யாருமே கவலைப்படல. வேதாந்தத்தில் பேசுகிற இக்னன்ஸுங்கிறது ஆத்ம ஞானம் இல்லாததுன்னு அர்த்தம். இல்லை நித்தியானித்திய விவேகம் இல்லாததுன்னு அர்த்தம். எது உண்மையோ அது தெரியாமல் உண்மை இல்லையோ அது பின்னால் ஓடுறான்னு அர்த்தம். இதெல்லாம் தான் இக்னன்ஸை தவிர ஒரு விஷயம் தெரியல, கணக்கு போட்டு தெரியல, புத்தகம் படிக்க தெரியல, இக்னன்ஸே கிடையாது. இல்லை, இதெல்லாம் இந்த உலகத்தோடு போய்டுறது. அதுக்கு ஒன்றும் பர்மனன்ஸ் கிடையாது. அதனால் எத்தனை நாளைக்கு இந்த இக்னன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால், தாவது ந யதி சங்கோஷம் திருஷ்ணாவை மானவாம்புஜம் யாவது விவேக சூரியஸ்ய ந உரிதா விமல பிரபா. விவேக சூன்யஸ்ய விமல பிரபா ந உரிதா யாவது. எத்தனை நாள் வரைக்கும் இந்த விவேக சூரியன், விவேகம்ங்கிறது விவேசனம் பிரித்து பார்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். விவேகம் நித்யானஸ்து நித்யா அனித்ய வஸ்து விவேகம். அதான் விவேகங்கிறது. பர்மனெண்டோ நான் பர்மனெண்டோ, உண்மையோ உண்மை இல்லையோ, இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்துக்கு விவேகம்ங்கிறது. யாவது விவேக சூரியசியான்னு போட்டால், சூரியன் ஏன் போட்டார்னு கேட்டால், சூரியன் தான் கிருஷ்ண எதிர்வேதம் படிக்கு பிரம்மத்துக்கு உண்டான லட்சணம். நம்ம மகா வாக்கியம் சொல்கிறோமே, அது சுக்ல எதிர்வேதம் சொல்கிறோமே தவிர கிருஷ்ண எதிர்வேதம் சொல்கிறது இல்லை. கிருஷ்ண எதிர்வேதம் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரகாசமும் இந்த சூரியனும் ஒன்று தான், அதுதான் பிரம்மம்னு சொல்கிறோம். இது கிருஷ்ண எதிர்வேதம். அந்த மகா வாக்கியம் நம்ம சொல்கிறது இல்லை. அந்த நாள் சொல்கிறோமே, அது ஒன்று சுக்ல எதிர்வேதம், மற்றது இருக்கு சாமம் அதர்வம், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இதுலேயே அது இருக்குது. இந்த சூரியனை பற்றி சொல்லும்போது சூரியனுக்கும் கண்ணுக்கும் அபேதம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வஸ்து தான் பிரம்மம்னு சொல்கிறது. சந்தியாவந்திரத்தை கூட சொல்கிறோமே. ஆமாம், அது ஒரு கொட்டேஷன். சந்தியாவந்திலே சொல்கிறோமே நம்ம, அசாவாதித்யோ பிரம்மா பிரம்ம இவாகமஸ்மி உண்மைவ சத்தியம்னு சொல்கிறோம். இது கிருஷ்ண வாக்கியத்தோடு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எடுத்துக்கணும். அதனால் இங்கே சொல்லும்போது விவேக சூரியஸ்யான்னு சூரியனை காட்டுறார். இப்போ அந்த மாதிரி ஒரு ஞானம் அது வராத வரைக்கும் தாவது ந
அது எது வரைக்கும் இல்லையோ அது வரைக்கும் சங்கோஷம், அதானது இந்த மனசோட விகாசம் வருது இல்லையா, அது அப்படி இருந்துருக்கு. அதனால் இந்த அஜ்ஞானங்கிறது எப்போ நிவர்த்தி ஆகும்னு கேட்டால் அந்த மாதிரி உள்ள நாலேஜ் வரும்போது தான் ஆறுதே தவிர. அதான் நம்ம சொல்கிறோமே அத்வைதத்தில் ஒரு பரமார்த்த சத்தியம்னு ஒன்று இருக்குது, விவகார சத்தியம்னு ஒன்று இருக்குது, பிராதிபாசிக சத்தியம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம். பிராதிபாசிக சத்தியத்துக்கு எல்லாம் பாம்பு கயிறு சொல்லிட்டு விட்டுட்டான், ஒரு லைட் அடிச்சா தெரிஞ்சு போயிடும். உலகம் இல்லைங்கிறதுக்கு அது பத்தாது. ஜெகன் மித்யாத்துவத்தை ப்ரூவ் பண்ணமானால் அதுக்கு ஆத்ம ஞானம் ஒன்று தான் வரணுமே தவிர ஒரு வழி கிடையாதுன்னு. அது வந்தால் தான் பரமார்த்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறான். பரமார்த்த சத்தியங்கிறது ஜீவ ஆத்ம அபேதம் தான். எப்போ அது புரிஞ்சுட்டானோ அப்போ அவனுக்கு மோட்சம் ஆகிடுது. இதுதான் இந்த சிஸ்டத்தில் சொல்கிறது. அந்த மாதிரி வரும்போது தாவது எத்தனை நாளைக்கு இல்லையோ இந்த மாதிரி ஒரு ஞானம் சங்கோஷம் இருக்கான். இந்த சங்கோஷம் விகாசமாக எப்போ ஆகுதுன்னு கேட்டால் தாவது விகாசம் ஏதி விவேக சூரியஸ்ய உதிதா விமல பிரபா. விமல பிரபான்னா, விமல பிரபான்னா ஸ்பாட்லெஸ் சார்ட் ஆஃப் லைட்னு அர்த்தம். இந்த ஸ்பாட்டுங்கிறது மாயைக்கு சம்பந்தம். மாயே இல்லாமல் சமயக் ஞானம், சமயக் ஞானங்கிறது தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ரியல் பிரம்மஞானம். அது தெரிஞ்சு அது அனுபவத்தில் கொண்டு வந்தான்னா இவனுக்கு இந்த விகாசம் வருது. இந்த விகாசம் வராத வரைக்கும் இந்த துக்கம்தான். அதனால் வேறு ஒரு விஷயத்திலையும் இந்த துக்கத்தை விட வேறு எந்த கஷ்டமும் பெருசில்லை. ஆத்ம ஞானத்தை பற்றி தெரியாத இருக்கக்கூடிய துக்கம் தான் இருக்கத்திலே பெரிய துக்கம் அப்படிங்கிற சொல்லிட்டு வந்தார். இப்போ ஹவு டு கெட் இட் அப் திஸ் ஸ்டேட் ஆல்சோங்கிறதுக்கு இன்னொரு மெத்தடுன்னு சொல்கிறார். சம்சார துக்க மோக்ஷார்த்தம் என்ன பண்ணோம்? சம்சாரம்னா மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சைக்கிளுக்கு எக்ஸ்டென்ஸுக்கு பேர் சம்சாரம்னு. சம்சார துக்க மோக்ஷார்த்தம் அதுலேருந்து விடுபடுறதுக்காக மாதிரிசைஹி சகபந்துபிகி ஸ்வரூபம் ஆத்மனோ ஞாத்வா குரு சாஸ்திர பிரமாணதா. மாதிரிசைஹி அவர் என்ன ஒரு ஈகோனால பேசுறதுன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா அவர் ஜீவன் முக்தனாக இருக்கிறவர், அந்த மாதிரி ஆளுகள்னு எடுத்துக்கணும். பந்துபிகின்னு பண்ணுவார். யார் பந்து? நமக்கு நல்லது நினைக்கிறவன் தான் பந்து. அப்போ உங்களுக்கு ஹிதம் வர்ணம் யார் நினைக்கிறானோ அவன் உங்களுக்கு பந்து. மாதிரிசைஹி சஹா பந்துபிகி, எங்களை மாதிரி ஆளுகள் கூட யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாளோ அவா கூட இருந்தால் அப்போ என்ன ஆகும்? ஸ்வரூபம் ஆத்மனஹா ஞாத்வா, உங்களோட உண்மையான நிலை என்ன, வாட் இஸ் யுவர் எசென்ஷியல் நேச்சர், அது தெரிஞ்சுட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குரு சாஸ்திர பிரமாணத்தா, குருனாலேயோ இல்லை சாஸ்திரங்கள்னாலேயோ கொடுக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அப்போ என்னாகும்? சம்சார துக்க மோக்ஷார்த்தம். வேறு வழி கிடையாது. கடைசியில் பாக்கி உள்ள எந்த ஒரு மெத்தட்லையும் வரப்போகிறது இல்லையா. அதாவது இது ஒரு விதமாக சொன்னால் எத்தனையோ சிஸ்டத்தினால மோட்சம் வருது சொல்கிறது ஒத்துக்கிறது இல்லையா. அத்வைத சாஸ்திரம்னு சொல்லணும். கர்மாவினால மோட்சம் உண்டான்னு கேட்டால் ஒரு சாரார் உண்டுங்கிறா, பக்தினால உண்டாக கேட்டால் ஒரு சாரார் உண்டுங்கிறா. அதெல்லாம் இங்கே ஒத்துக்கிறது இல்லை. இவருக்கு சம்சார துக்க மோட்சம் வரணுமானா இந்த ரெண்டு தான், குரு சாஸ்திர பிரமாணம். அதனால் வரக்கூடியது ஸ்வரூப ஆத்மனஹா ஞாத்வா. ஆத்மனஹா ஸ்வரூபம் ஞாத்வா. ஆத்மாவோட ஜீவாத்மாவோட ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா எசென்ஷியல் நேச்சர். ஸ்வான்னா தன்னோட, ரூபங்கிறது நேச்சர், அதனோட எசென்ஷியல் நேச்சர். இந்த உலகத்தில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி சாஸ்திரங்களுக்கு அதெல்லாம் சரியில்லை, குரு சரியில்லைன்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டுன்னு அலையிறானே அவனெல்லாம் யாரு கேட்டா? அவெல்லாம் தேர் ஆல் பிளைண்ட் ஃப்ராக்ஸ் இன் எ டீப் வெல்ங்கிறான். பிளைண்ட் ஃப்ராக் இன் எ டீப் வெல். வெள்ளில் இருக்கிறது கணத்து தவிர டீப் வெல்ங்கிறது இன்னும் மோசம். பிளைண்ட் ஃப்ராக். சம்போகாசன மாத்திரேன ராஜ்யாதிஷு சுகேஷு ஏ சந்துஷ்டாக துஷ்டமனசா வித்திதான் அந்த தர்துரான். தர்துரன்னா ஃப்ராகு. அந்த தர்துரான் blind frog. So those are blind frogs in a deep well who சம்போக அசன மாத்திரேன இருக்கக்கூடிய வேல்டு விஷயத்தில் இருந்துட்டு சாப்பாடு தூக்கம் பாக்கி உள்ள விலங்குகள் பட்சிகள் மாதிரி இருந்துட்டு ராஜ்யாதிஷு சுகேஷு அப்படி சொல்லிக்கலாம். ராஜ்யாதிஷு சுகேஷு சம்போகம் சந்துஷ்டா. அதானது எபிக்யூரியன் ஃபிலாசபி இருக்க. லிவ் நவ் ஆர் நெவர்.
அப்படிங்கிறான். இப்போ இது இருந்தால் இருக்கே, இன்னைக்கு அடுத்த ஜென்மா வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோ இருக்க போகிறோ, ஜென்மாவே உண்டோ இல்லையோ, இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுறவாட்டு இருக்கா. சாருவாகா ஃபிலாசபின்னு, அது ஃபிலாசபியே இல்லை, ஆனால் அதுக்கு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க சாருவா. சாரு வாக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், சாரு வாக்கு, ஆனால் விஷயம் கிடையாது. அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ திருப்பி அதை இல்லாத ஆளுக்கு என்னங்கிறதுக்கும் சொல்கிறார். இல்லைன்னா சந்தேகம் வந்துடும், இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு தான் வரும், அப்போ இல்லாதவாளுக்கு ஒரு வேளை வருமோ, கொஞ்சம் லேட்டாக வருமோ, அப்படி லேட்டு வந்துடும். நம்ம சாஸ்திரங்களில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சொல்லிவிடுவோம், இது செய்யணும் இது செய்யப்படாது. ஏன் அது சொல்லணும்? செய்யணும்னு சொன்னால் பொறுமை, செய்யாமல் இருந்தால் என்ன சார் ஆகும்னு கேட்டான். அவனுக்கு ஒரு காலத்தில் ஏதாவது நல்லது வருமானு கேட்டால் வராது சொல்லிடணும். அப்போ தான் அந்த மேட்ரு செட்டில் ஆகும். அதுக்கு வேண்டி நீ என்ன பண்ணணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அவருக்கு இந்த மனக்கவலையோ இல்லையோ மன நிம்மதியோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் போய் ஒரு மனத்தில் ட்ராங்குலிட்டியோ ஸ்டெடினஸோ வருமோ, அதுக்கு இதெல்லாம் பண்ணு. பண்ணாமல் இருக்காளே வாழலாம், பண்ணாமல் இருக்காலாம் இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதனால் விவேகம் இல்லாதவாள்லாம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறான். ஆனால் எது கஷ்டம்னு சொன்னால் ரெண்டுமே கஷ்டம்தான். சில சமயத்தில் ஜாஸ்தி கஷ்டம் குறைச்சி கஷ்டம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர they are never getting out of the situation difficulty. தே யாந்தி துர்கமா துர்கம், துர்கமாது துர்கம், துர்கமம் கஷ்டங்கள், துர்கமாது துர்கம், ஒரு கஷ்டத்துலேருந்து இன்னொரு கஷ்டம். எது பெட்டர் தெரியல. பேசும்போது சொல்லுவா காட்ராக்கு வசூலி தேவையில்லையா, வசூலிக்கு காட்ரா தேவையில்லையா, அந்த ரெண்டு மோசம் தானே. அது மாதிரி தே யாந்தி துர்கமா துர்கம், துக்கா துக்கம் பயாத் பயம், ஒரு துக்கத்திலேருந்து இன்னொரு துக்கம், ஒரு பயத்திலேருந்து இன்னொரு பயம், ஒரு துர்க்கத்திலேருந்து இன்னொரு துர்க்கம். நரகாது நரகம் மூடா, நரகாது நரகம் மூடாக மோகமந்தர புத்தயா. அதனால் இந்த மாதிரி மோகத்திலிருந்து அஜானத்திலிருந்து இதுதான் உலகம், இதுதான் சரி, இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இதுதான் கதியாகிறது. அதனால் அவங்க என்றைக்குமே இதை விட்டு வெளியில் வந்து சம்சாரத்திலேருந்து தாண்டி ஒரு சௌக்கியத்துக்கு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இதிலேயே சுற்றி 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 இருந்துருக்காங்க. உலகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா அது நேச்சுரல் எடுத்துக்கணும். அதில் போய் மனசு போய் அதுதான் விஷயம் இதுதான் விஷயம் இல்லைன்னு எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறார். பரஸ்பர வினாசோக்தேகே ஸ்ரேயம் ந கதாச்சனா சுகதுக்க தசே ராமா தடித் ராசர பங்குரே. தடித்துன்னா லைட்னிங், தடித்து வந்து அடிக்கிறது போயிடுறதே தவிர அது பர்மனெண்ட்டாக நிற்கிறது இல்லை. அது மாதிரி தான் சுக துக்க தசே, சுகமோ துக்கமோ ஒரு மொமெண்டரி, மொமெண்டரினா மேபி ஒரு லிட்டில் மோர் டைம் இருக்கலாமே தவிர அது பர்மனெண்ட் இல்லை. பரஸ்பர வினாசோக்தே, ஒன்றால் ஒன்று போயிடுறது, அதனால் ஒன்றுமே பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை. இது சேயஸாகட்டும் சேயமாகட்டும் நல்லதாகட்டும் இல்லை இல்லாததாகட்டும், நல்லதோ கெட்டதோ ஒரே மாதிரி யாருக்கும் யாரும் லைஃப்பில் பூராவுமே நான் சௌக்கியமாக இருந்தேன்னு சொல்ல முடியாது, பூரா கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. சௌக்கியத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறவங்க சௌக்கியத்தை அனுபவிச்சுக்கிறான். அது டேர்னாக வந்துட்டே இருக்குது. அதனால் அது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தட்டி ராசர பங்குர், பங்குரம் தான் உடஞ்சி போகிறதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஃபீச்சர். நாஸ்தி சேத் தத் விசாரேன தோஷா கோ பவதாம் பவேது, அஸ்தி சேத் சமுத்தீர்ணாக பவிஷ்யத பவார்ணவா. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நாஸ்திகன் ஆஸ்திகன் ரெண்டு பேர். நாஸ்திகன்கிற என்ன, வேதம் கிடையாது தெய்வம் கிடையாது ஒன்றுமே கிடையாது, நம்ம வச்சது தான் சட்டம், மனசுக்கு வந்த மாதிரி இருந்துக்கலாம், இதில் ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, நான் தான் ஃபைனலாக இதுக்கு ஆள் அப்படின்னு சொல்கிறவன் நாஸ்திகன். ஆஸ்திகன் இல்லை இல்லை எல்லாம் உண்டு அதுபடிக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் நாஸ்திகன். அப்படி ஒருத்தன் நாஸ்திகனாக இருந்துவிட்டா என்ன சார் தப்பு அப்படி ஒரு கேள்வி. ஆஸ்திகனாக இருந்துவிட்டா என்ன பெரிய லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி. கடைசியில் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. இந்த ஜென்மா நாஸ்திகனோ ஆஸ்திகனோ அடுத்த ஜென்மா என்ன தெரிய போகிறது, ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் கர்மானால வருதுன்னெல்லாம், இன்னும் ப்ரூஃப் எல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்கிறவாடெலாம் இருக்கா. இவங்க என்ன பண்ணுறது, நாஸ்திகா செய்து தத் விசாரேன தோஷா கோபவே. அதனால் என்ன தோஷம் வரப்போகுது, ஆஸ்தி செய்து இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சமுத்தர்னாக பவிஷ்யதா, இருக்குன்னு சொன்னால் என்ன மோசத்தை அடைஞ்சிட்டு போகிறான்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது.
அதனால் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, எது வருதோ அது மாதிரி இருந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னா, இதில் ஆன்சர் இல்லை. இதுக்கு நான் 8ஓ 9ஓ கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கேன். அது இப்போ எனக்கு ஞாபகம் ஒன்று. ஒரு கதை இது, ஆஸ்திகோ நாஸ்திகஷ்டான்னு கதை. ஆஸ்திகன் நாஸ்திகன் 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறான். இது பாயிண்ட் தான். ஆஸ்திகன் சொல்கிறேன், இல்லைடா இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ சாஸ்திர படிக்க தான் இருக்கணும், உனக்கு நல்லதுடா அப்படி சொல்லிப்பார். அதெல்லாம் கிடையாது, எல்லாம் சும்மா கதை புழுகு, நான் எப்படி வேணால் இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன வருஷம் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு அவன் ஆர்கியூமெண்ட். கடைசியில் ஆஸ்திகன் சொன்னான், சரி நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், வேணமான கேட்டுக்கோன்னா. என்ன பாயிண்ட்? இப்போ நான் இதெல்லாம் அப்சர்வன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ரிச்சுவலிஸ்டிக்காக இருந்துட்டுருக்கேன், ரிலீஜியஸாக இருக்கேன், காட்லியாக இருந்துட்டுருக்கேன், பக்தியோடு இருந்துட்டுருக்கேன், வாஸ்தவம் தான். எனக்கு பலமே இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னோட ஆர்கியூமெண்ட் எப்படி எனக்கு என்ன நஷ்டம் போ? ஒன்றும் நஷ்டம் இல்லையே, வேணா இந்த லைஃப் வேஸ்ட்டு சொல்லலாம், அவ்வளோதானே. நீ இப்போ ஒன்றும் இல்லையே சொல்கிறியே, ஒரு கால் நான் சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்துவிட்டா உனக்கு பர்மனெண்ட்டாக நஷ்டம் வந்துடும். நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன நஷ்டம்? இப்போ ஆசையாக இருக்கிறதுனால இந்த லைஃப் என்ன நஷ்டம்? நீ இப்போ என்ன சொல்கிற, இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணா போட்டியேங்கிற. சரி, நான் இந்த லைஃப்பில் வந்து விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுவிட்டேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடிக்கே நான் ஒத்துட்டா கூட இந்த லைஃப் எனக்கு வேஸ்ட்டு தானே. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி ஒரு வேளை இருந்துட்டா இன்னும் விடணும். நீ சொல்கிறதும் ப்ரூஃப் கிடையாதுங்கிற, நான் சொல்கிறதுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியாது. நீ சொல்கிற மாதிரி நாஸ்திகனாக இருந்தால் இதெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, நரகம் இருக்குது, அது இருக்குது என்ன சொல்கிறானே, அது ஒரு கால் உண்மையாக இருந்துவிட்டா உன் பொசிஷன் என்ன கேட்டான். ஸோ ஹூ இஸ் எ கிரேட் லூசர்? ஐ ஆம் லூசிங் ஒன்லி ஒன் ஜென்மா, யூ ஆர் லூசிங் சீரீஸ் ஆஃப் ஜென்மாஸ். அதனால் ஐ வில் பிளே சேஃப், ஐ எர் ஆன் த ரைட் சைடு, ஐ வாண்ட் டு பி நாஸ்திகர், ஐ வாண்ட் டு பி நாஸ்திகான்னு இந்த ஆர்குமெண்ட் மாதிரி இதானே கேட்குறேன். இதெல்லாம் பண்ணிட்டாலும் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன். தெரியாது சார், பிரம்ம வந்து பெரியவா சொல்கிறார், சாஸ்திரங்கள் சொல்கிறது, குரு சொல்கிறார், அதுபடி சேர்த்துட்டு நான் என்ன ப்ரூவ் இருக்குது? ப்ரூவ் ஒன்றும் இல்லை சார், நம்பிக்கையில் நாங்கள் செய்யணும். நான் வேஸ்ட்டு சார், உங்கள் லைஃபே வேஸ்ட்டு, யூ ஆர் நாட் என்ஜாய்டு தி குட் திங்ஸ் இன் லைஃப் அப்படி இப்படிங்களா சொல்கிறேன். ஐ நாட் என்ஜாய்டு, பட் டேஞ்சர் என்னன்னா யூ மே நாட் என்ஜாய் குட் திங்ஸ் இன் செவரல் லைஃப்ஸ், அதை பார்த்துக்கோ. அதனால் ஆல்வேஸ் யூ எர் ஆன் த ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க. We know that there is nothing great in this world to enjoy. ஏதோ இருக்கணும் வாசம் தான், கஷ்டமில்லாமல் இருந்தால் சரி போதும். அதுக்கு மேலே என்ன இருக்குது இங்கே என்ஜாய்மெண்ட்டுக்கு இருக்குது? ஒன்றும் இல்லையே. நீ அதை கொண்டாடின்னு இருக்கியே, எனக்கு அதோட பயம் என்னன்னு கேட்டால், இனி எத்தனையோ ஜென்மங்கள் இந்த மாதிரி கொண்டாட விடாத. அதனால் ஐ எம் பிளேயிங் சேஃப், அதுதான் மினிமம் ரிஸ்கோடு நான் இருந்துட்டுருக்கேன். யூ ஆர் டேக்கிங் ரிஸ்க் விச் மே பி கால்குலேட்டட் பட் கேன் பி டிவாஸ்டேட்டிங், அந்த மாதிரி அர்த்தம் வருது. அஸ்தி சேது தத் விசாரேன தோஷா, நாஸ்தி சேது ப்ராப்ளம் ஜாஸ்தி வந்துடும். அதனால பி கேர்ஃபுல் அபவுட் தட் அப்படிங்கிற. இந்த டிஸ்பேஷனேட் பீப்புள் சொல்கிறோமே, அதாவது வைராக்கியம் தான். டிஸ்பேஷனேட் பீப்புள் அவள் தான் ஹாப்பினஸுக்கு இங்கேயும் இனி ஏதாவது உலகம் இருந்தாலோ இல்லாமல் போனால் மோட்சத்துக்கோ அருகதை உள்ளவா அப்படிங்கிற. ஏ விரக்தாக மகாத்மானா, விரக்தாக வைராக்கியம் உள்ளவா, சுவிவிக்தாக பவாதிஷா. ராமனுக்கு ஒரு கிரெடிட் மாதிரி கொடுக்குறார். இந்த ராமனை ஆரம்பிக்கும் போது சின்ன குழந்தையிலேருந்து கிழவன் வரைக்கும் எல்லாமே யூஸ்லெஸ் சொல்லி தானே ஒன்று சேர்ந்தான். இதுதான் வைராக்கியங்கிறது. இதெல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சின்சியராக ஃபீல் பண்ணுறதுனால வந்து சொன்னான். அவள் தான் ஃபிட்டு ஸ்டூடெண்ட்டு, ஃபிட்டு டீச்சர்னு முன்னாலே சொன்னார். யாருக்கு வைராக்கியம் வந்திருக்கோ அவன் தான் வேதாந்த விசாரத்துக்கோ வேதாந்த உபதேசத்துக்கோ தகுந்தவன். வைராக்கியம் இல்லாதவன் வேதாந்தம் சொன்னால் அவனுக்கு எடுக்காது, கேட்டுருப்பவன் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்பனே தவிர எல்லைக்கு நின்று கேட்க மாட்டான். அதனால் இவனுக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரி ஏ விரக்தாக மகாத்மானாக சுவிவிக்தாக பவாதுஷா, ராமனபாத் சொல்கிறார். ஒன்ன மாதிரி ஆளுகள் ஏ யாரெல்லாம் விரக்தாக, அதாவது வைராக்கியத்தோடு இருக்காளோ மகாத்மானகான்னு படும். சுவிவிக்தாக எல்லாம் கிளியராக தெரிஞ்சிருக்கிறவா அவள்லாம், அவள் டவுட்டே கிடையாது. அவளெல்லாம் வித்திதான் வந்தியான் போக மோக்ஷைக பாஜனான் தே வந்தியான் வித்தி, அவளெல்லாம் நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னத்தினால? மோக்ஷ ஏக பாஜனான், அவளுக்கு ஒரே குறிக்கோளுங்கிறது மோட்சம்தான். அந்த மாதிரி உள்ளவாள் இருக்கா, அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் வைராக்கியத்தோட மகாத்மாக்களாக இருக்கிறவாள்லாம்
கிளியராக என்னதான் வேணும் என்னதான் வேண்டாம்னு கிளியராக தெரிஞ்சவா உன்ன மாதிரி ஆளுகள் ராமன் அப்படின்னு அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வாங்கலாம். இல்லை ராமனோட குவாலிட்டி முன்னாடி பேசினதுனால குருவோட சந்தோஷத்தினால சொன்ன மாதிரியும் ஆகலாம். சஃபரிங் இந்த வேர்ல்டுக்கெல்லாம் எப்படி வெளியில் போகிறதுங்கிறதுக்கு சொல்லும்போது ரைட் ரீசனிங், டிஸ்பேஷன், விவேகம் பரமாஸ்ரித்ய வைராக்கியாது அபியாச யோகதா சம்சார சரிதம் கோரம் இமாம் ஆபதம் உத்தரே. இமம் கோரம் சம்சார சரிதம், அதில் உள்ள ஆபதாம் உத்தரே மேலே வரணும்னா விவேகம் பரமாஸ்ரித்ய வைராக்கிய அபியாச யோகதா. வைராக்கியம், யோகம், விவேகம், இந்த மூணு இருக்கணும். விவேகம் பிரித்து பார்க்கறது, யோகம் மனசோட கண்ட்ரோல் இருக்கிறது, அது மாதிரி அபியாசம் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. இது மூணு நாள் தான் இருக்கக்கூடிய இந்த சங்கடங்களெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சஃபரிங்கோ இல்லை நம்மளோட டிஃபிகல்ட்டிஸோ டிசப்பாயின்மெண்ட்ஸோ அதெல்லாம் வெளியில் போக முடியும். அதிலே இருந்துட்டு இருந்தால் முடியாது. திஸ் இஸ் தி ரெமெடி ஃபார் தேட் அப்படிங்க. உலகத்தை சொப்பன பிரபஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அது சீரியஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறது தான் விஸ்டம். ந சொப்னவியம்ச சம்சாரம் மாயா ஷு ஈக விஜானதா விஷ மூர்ச்சன சம்மோக தாயினீஷு விவேகிதா. சொப்பனம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாலிட்டி இருக்குது, அந்த பார்க்குற சமயத்தில் ரியாலிட்டி இருக்குதான், இல்லைன்னு இல்லை. சொப்பனம் பார்க்கும்போது நம்ம சொப்பனம் தானே படுத்துக்கிறது இல்லை, அதில் பயமோ சந்தோஷமோ அதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம், அதுக்கு நான் எக்ஸ்பிரஷனும் பண்ணுறோம், இல்லைன்னு இல்லை. பட் அது யோசித்து பார்த்தா அதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குதுன்னு கேட்டதுன்னா அது வரைக்கும் இருக்குது. as long as you are in that state, சொப்ன பிரபஞ்சத்தில் இருக்கும்போது இருக்குதான். when you are waking up அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குட் ட்ரீமோ பேட் ட்ரீமோ தள்ளும். அப்போ வேக்கிங் அப்புங்கிறது தான் அந்த நாலேஜுங்கிறது. மாயினால் அஜானத்தினால உலகத்தில் இருக்கிறதுலாம் சொப்னத்துக்கு ஈக்குவலாக போட்டு வெளியில் வந்துட்டா குரு உபசரத்தினாலேயோ குரு வாக்கியத்தினாலேயோ குருவோடு அனுகத்தினாலேயோ சாஸ்திர ஞானத்தினாலேயோ தன்னோட சுய முயற்சியினாலேயோ ஒரு நாலேஜ் வரும்போது இது உண்மைன்னு எதை புரிஞ்சுட்டானோ அப்போ அங்கெல்லாம் சொப்பனத்தை தட்டி வைப்பான். கண்ணை திறந்து தான் இருக்கான் அவன், ஆனால் கண்ணை திறந்துட்டே பார்த்துட்டு இருக்கான், அவ்வளோதான். சொப்பனம் தான் அது. ஜாகிரத்துங்கிறது அது இல்லை. சொப்பனம் ஜாகிரத் சுசுப்தின்னு மூணு பிரிச்சிருக்காங்க. அதில் ஜாகிரத்துங்கிறது அது இல்லை. ஜாகிரத்துங்கிறது எப்போ அத்வைதம் தெரியறதோ அதுதான் ஜாகிரம். மாண்டூக்கமிடத்தில் தான் சொல்கிறார், அநாதி மாயா சுத்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததான்னு மாண்டூக்கிய காரிகையில் கௌடபாதால் சொன்னது. இத்தனை நாளைக்கே மாயில அநாதி மாயா சுத்தா, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலே இந்த மாயிலே தூங்கிட்டே இருக்கான். மாயா சுத்தா யதா ஜீவாக பிரபுத்தியதே, எப்போ எழுந்திருக்கிறானோ சொப்பனம் போய் முடிச்சுட்டானோ, ஜாகிரத அவசியில் வரானோ, அப்போது அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா. அது வரைக்கும் அவனுக்கு அந்த அத்வைதம் தெரியறதில்லை, பன்மதான் தெரியறதே தவிர தானும் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் இந்த பிரபஞ்சத்தில் வித்தியாசம் இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா. அது தெரியற வரைக்கும் அவன் தூக்கம் தான். கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு அர்த்தம். அந்த மாதிரி தான் இந்த சொப்பன பிரபஞ்சம். அந்த சொப்பன பிரபஞ்சத்தை எடுத்துட்டு எத்தனை நாளைக்கு இருக்கானோ இந்த மாதிரி சங்கடத்தில் இருந்துருக்கும். அவ்வளோதான். இல்லாதவனுக்கு இல்லை. அதாவது எப்போ அந்த ஞானம் வருதோ அவனுக்கெல்லாம் ஜீவன் முக்தன் அவஸ்தை வருது. ஜீவன் முக்தனானவனுக்கு உடம்பத்தை பற்றியோ உலகத்தை பற்றியோ கவலையே கிடையாது. ஏதோ கர்மசேஷத்தினால் இருக்கக்கூடிய இந்த பாடியில் என்ன கர்மாவோ அதை பண்ணணும். இந்த கர்மா பண்ணுறானே தவிர எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த கர்மா நான் பண்ணலை, ஏதோ உடம்பை பண்ண வேண்டியது சரீரத்தோடு தர்மம் அப்படின்னு போயிட்டே இருப்பனே தவிர அவன் அதில் இன்வால்வே ஆறுதில்லை. அதனால் என்ன துக்கம் இருக்குது என்ன சுகம் இருக்குது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கஷ்டங்கள்லேருந்து போகிறதுக்கு வழி ஒன்றே தான் சொல்லி ஞானம் அல்லது விவேகம்தான் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். யத் பிராப்பிய ந நிவர்த்தந்தே எது ஆசாத்திய ந சோச்சதி தத்பதம் ஷேமுஷி லப்யம் அஸ்தி ஏவத்திர ந சம்சயா. யத் பிராப்பிய ந நிவர்த்தந்தே, நிவர்த்தந்தேன்னா மறுபடியும் இந்த வேர்ல்டுலி ஃபீலிங் வருதுன்னு அர்த்தம். நிவர்த்தந்தேன்னா திருப்பி வருதுன்னு அர்த்தம் உண்டு.
ஆனால் இங்கே இருந்துகிட்டே இருக்கான், ஜீவன் முக்தனாக இருந்தால் கூட இருந்துகிட்டே தான் இருக்கான். பட் திருப்பி இந்த லெவலுக்கு வரல. பகவத்பாதா சொன்னது தான், யார் பழையபடி அதே மாதிரி இருந்துட்டுருக்கானோ அவனுக்கு ஞானம் வரல, யார் அது மாதிரி இல்லையோ அவனுக்கு ஞானம் வந்திருக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஞானம் வருதுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பழைய மாதிரியும் இருக்க மாட்டான். அப்படி தான் இருந்துட்டுருக்கானா அவனுக்கு இன்னும் ஞானம் வரல, போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. யதாபூர்வம் சம்சாரித்தும் யாருக்கு இருக்கோ அவனுக்கு ந அபகதம் பிரம்மாத்ம பாவா. யாருக்கு வந்து கொடுத்தோ அவனுக்கு ந யதாபூர்வம் சம்சாரித்தும். அவன் எது பிராப்பிய ந நிவர்த்தந்தேன்னா திரும்பி வரான்னு அர்த்தம் கிடையாது. பிராப்பியா அப்புறம் நிவர்த்தந்தே கிடையாது. எற்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரம மமாதான கீதா ஸ்லோகம். அதனால் எங்கேயாவது போயிட்டு எந்த இடத்துக்கு போகணுமோ இந்த மோட்சஸ்தானத்துக்கு போனால் நிவர்த்தந்தேங்கிறது கிடையாது. இது இருக்கிறவனுக்கு தான். இத்தனை நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், இது உலகத்திலே ஓடிட்டு இருக்கான். இவன் எப்போ ஞானம் வந்து ஜீவன் முக்தன் ஆகிட்டானோ திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு வரதில்லைன்னு. எத் பிராப்பிய நிவர்த்தந்தே இல்லைடா எது ஆசாத்திய ந சோச்சதி. கஷ்டமோ சங்கடமோ வேறு எந்த விதமான விகாரமோ அவனுக்கு இல்லையோ தத்பதம் அதுதான் என்ன பண்ணுங்கிற ஏவ அத்திர ந சம்சயா. அதுதான் the one that is to be attained by this sort of a practice. யாருக்கு ஜிக்ஞாசி இருக்கோ அவனுக்கு தான் முக்தி இருக்குங்கிறார். பிரவೃತ್ತಿ புருஷஸ்ய ஏக மோக்ஷாபாய விசாரணே யதா பவதி ஆசு ததா மோக்ஷபாகி ச உச்யதே. பிரவೃತ್ತಿ புருஷஸ்ய மோக்ஷோபாய விசாரணே யஸ்ய மோக்ஷ உபாய விசாரணம். மோட்சத்துக்கு என்ன உபாயம், அதுக்குண்டான விசாரம், அதுக்குண்டான மெடிடேஷன், கான்டெம்ப்ளேஷன் யாரோடு பிரவೃತ್ತಿ அதில் இருக்கோ. பிரவೃತ್ತಿ புருஷஸ்ய ஈக இந்த உலகத்தில் மோக்ஷ உபாய விசாரணே பிரவೃತ್ತಿ அஸ்தி. யதா பவதி ஆசு ததா மோக்ஷபாகி ச உச்யதே. அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிறவனுக்கு மோட்சத்துக்கு உண்டான வழி இருக்குது, அவனுக்கு தான் இருக்குது. ஸ்ரத்தாவான் நவதே ஞானம் தத்பதம் சமயேந்திரியாசம் கீதா ஸ்லோகம். அதே மாதிரி உள்ளவங்க பண்ணணும். ஞானம் லத்வா பரம் சாந்தி அசிரேன அதிகச்சதி. இந்த கீதா ஸ்லோகத்துக்கு உண்டான சப்போர்ட் மாதிரி யாருக்கு ஜிக்யாசை இருக்கோ. ஜிக்யாசான்னா ஏதோ சும்மா ஞாதும் இச்சா ஜிக்யாசான்னு சொல்கிறதில்லை. தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப சிம்பிளாக போயிடும். என்ன சார் வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் ஜிக்யாசான்னு கேட்டால் இல்லை. யார் ஜிக்யாசுன்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ் இருக்குது. ஒரு பூச்சியை ஒரு பழுக்க பாண்டியில் போட்டு பார்த்தா எப்படி துடிக்குமோ அது மாதிரி துடிக்கணுங்கிறான். அதுதான் ஜிக்யாசா. அது இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கேன்னு சம்சாரத்தில் இனி எனக்கு ஜென்மா வரப்படாது, என்ன பண்ணணும்னு அலறான். பார்த்தீங்களா, அவனுக்கு தான் ஜிக்யாசுன்னு வரான். சும்மா போகிற பாதையில் என்ன சார் வேதாந்தம்னு கேட்டால் அது ஜிக்யாசு இல்லை, அது வம்பாப்படும். தட்ஸ் நாட் ஜிக்யாசு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜிக்யாசு கிடையாது. ஞாது மிச்சா சாதாரண அர்த்தம். பட் வேதாந்தத்தில் அப்படி போகாதே. என்ன சார் பிரம்மம், என்னது ஜீவன், அது ரெண்டும் ஒன்றுங்கிறதெல்லாம் எப்படி, இதெல்லாம் ஆர்குமெண்ட்டுக்கு தேவையில்லையே தவிர அது போகாது. நமக்கு அந்த அனுபவத்தில் இறங்கணுமான என்ன பண்ணும். ஸோ அதுதான் அந்த அர்த்தத்தில் சித்தாவான்கிறதுக்கு அர்த்தம். ஒரு நம்பிக்கையோட ஒரு ரியலான என்கொயரி, மீமாம்சா மாதுமிச்சா மீமாம்சா பூஜ்ய விசாரா அப்படிலாம் போயிடும். ஞானம் லத்வா பரம் சாந்திம் பராம் சாந்தி. அந்த சாந்தி ஒன்று தான் அந்த சபரிங்லேருந்து வெளியில் விடுங்கிறார். தத் பிராப்தா உத்தம பிராப்தௌ ந கிளேச உபஜாயதே ந தனாது உபகுர்வந்தி ந மித்ராணி ந பாந்தவா. எது கொடுக்கும் எது கொடுக்காது. தது பிராப்தௌ எது பிராப்தௌ அந்த ஜிக்யாசினால் வரக்கூடிய அந்த பலன், அதாவது மோட்சத்துக்கு உண்டான பலன், அது வந்துட்டா ந கிளேஷா உபஜாயதே. அதுக்கப்புறம் கிளேசம் இல்லை, கஷ்டம் இல்லை. ராமன் அடிக்கின்ற பண்ணது பூரா கஷ்டம் தானே. சின்ன குழந்தையிலேருந்து கிழவன் வரைக்கும் எல்லாம் கஷ்டம் சொல்லிட்டார். ஒரு விதமான கஷ்டங்கள். சின்ன குழந்தை ஒரு கஷ்டம் வேறு, கிழவன் ஒரு கஷ்டம் வேறு இருந்தாலும் they will all be classified as suffering. என்ன மாதிரி சஃபரிங் இருந்தாலும் சரி, இந்த கிளேசம் போகணுமான ஒரே வழி தத் பிராப்தௌ, தட் இஸ் இந்த ஞானமோ இல்லை அந்த பிரம்ம பாவமோ அனுபவமோ அப்பத்தான் ந கிளேஷா உபஜாயதே. வேறு விதமாக ந தனானி உபகுர்வந்தி, சொத்து சுதந்திரம்லாம் எனக்கு உபகாரம் பண்ணாது. ந மித்ராணி
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். இந்த பாந்தவா சொந்தக்காரன் உள்ளவன். நமக்கு ஆக்சுவலாக யாருமே சொந்தம் கிடையாது. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் அப்பா அம்மா சொல்லுங்க தானே பகவத்பாதர் கேட்டார். வரிசையாக கேட்டுனே போனேன். அவங்க அப்பா ஆறு, தாத்தா ஆறு, கொள்ளு தாத்தா ஆறு, அதுக்கு மேலே கேட்டார். தெரியலேன்னு சொன்னான். இந்த 3 லெவல் தானே சொல்கிறான் சாந்தத்துக்கு, அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் யாரும் இல்லாமல் நீ வரலையே, இதுதான் தான் அவருக்கு சொந்தம்னு. அப்போ என்ன தனானி விவகாரத்துக்கு கூடாது, விவகாரத்துக்கு சொந்தம் பாடுவேன். ஆனால் ஞானம்னு வரும்போது சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்கிறது தானே அத்வைதத்தில் வரும்போது சொல்லணும். அதனால் என்ன தனானி உபகுர்வந்தி, என்னதான் இருந்தாலும் கூட கூட வரப்போகிறது இல்லை, ஒன்றும் இல்லை. பட்டணத்தார் சொல்லுவாள், என்னது காதர்ந்த ஊசி கூட வராதுன்னு. தனானி நான் மித்ராணி, மித்திரன்னு என்ன அதான் அழகாக சொல்லுவாள். ஒருத்தர் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு கதை சொல்கிறது இந்த பாயிண்ட் தான். 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான் ஒருத்தருக்கு. அவன் கஷ்டத்தில் வந்துட்டான். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தால் எப்போவுமே அவன் கூட இருக்கிறவன். இந்த செகண்ட் ஃப்ரெண்டு எப்போவாவது ஒருக்கா வருவான். அந்த 3ஆவது ஆள் வரவே மாட்டான். இதுதான் 3 ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஆள் கஷ்டத்தில் வந்துட்டான். ஒரு கேஸ் வந்துடுது. கொஞ்சம் கண்டிஷன் ஆகும், ஜெயிலுக்கு போகணும் சேர்ந்து வச்சுமா. இந்த முதல் ஆளை கூப்பிட்டான். இந்த மாதிரி எப்பவும் என் கூட இருந்திருக்கியே, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடாம போல் இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாதான்னு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இருக்கிற நாளைக்கு கூட இருந்தோம். இப்போ நீ ஆச்சு நான் ஆச்சு, குட் பைன்னு விலகிட்டான். அடுத்த ஆளை போய் கேட்டான், நீயாவது ஒன்சன்வே வந்து நின்றியா, என்னை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். அப்படியா, நான் ஒன்று பண்ணுறேன், இந்த ஜெயில் கேட்டு வரைக்கும் வரேன், உடனே உள்ளே தள்ளி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நான் கூட வர முடியாது அப்படின்னு. நீ அவனும் பிரயோஜனம் இல்லை. இந்த 3ஆவது ஆளை பார்த்தான். கவலையே விடாத, உங்க கூட இருக்கேன் கடைசி வரைக்கும். இது யார் இந்த 3 ஆள்? இந்த ஃபஸ்ட் ஆளுங்கிறது ஒரே இருக்கக்கூடிய சம்பந்தம் அத்தனையும் சொன்னானே. சொத்து சுதந்திரம் அது இது எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் கூட தான் இருக்குது. அதெல்லாம் இருக்க முடியுமா ஒரு செகண்டுக்காக நமக்கு? ஆனால் இந்த மாதிரி கேஸ் வந்தால் அது என்ன வர போகிறது? 2ஆவது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்படியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. எல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி தனியாக போயிட்டு வாங்க தான் அப்புறம் பார்ப்போம், முடிஞ்சு போச்சு. 3ஆவது தான் உங்கள் கர்மான்னு விட்டான். புண்ணியமோ பாவமோ எந்த கர்மா பண்ணுறோமோ அது எங்கே இருந்தாலும் சரி, ஜன்மாந்திர கிருதம் கர்மா கர்த்தாரம் அனுகின்றடி. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இதில் கேட்சப் வச்சுங்கிறானு. அது மாதிரி கர்மா தான் அப்படிங்கிறான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த கர்மாவுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணோம்னா, கர்மா புண்ணியம் இல்லை பாவமும் இல்லை, 2ஐயும் விட்டு போட்டு கடைசியில் ஞானத்துக்கு பிரவர்த்திக்கிறான். அது ஸ்டெப்பு தானே. கர்மா இல்லாமல் ஞானத்துக்கு எங்கே வரப்போகுது? இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ் வந்துவிட்டால் அவனுக்கு சோகம் கிடையாது, கிளேசம் கிடையாது, துக்கம் கிடையாது. ஆனால் அதுக்கு தனமோ இல்லை மித்திரமோ இல்லை பாந்தவாடோ ஒரு புண்ணியம் கிடையாது அப்படின்னா. கஜேந்திர பட்சத்தில் அதே தான் ஸ்டோரி. ஆனை மட்டும் ஹெல்ப் பண்ணி பார்த்து கடைசியில் எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ந ஹஸ்தபாத சலனம் ந தேகாந்தர சங்கமம் ந காயக்லேஷ வைதூரியம் ந தீர்த்த யாத்ரா ஆசிரியம் ந ஹஸ்தபாத சலனம். ஹஸ்தபாத சலனம்னா கை காலெல்லாம் என்னது, ஒரு கோவிலுக்கு போகிறதோ நமஸ்காரம் பண்ணுறது எல்லாம் எடுத்துக்கணும். நல்ல கர்மா அந்த கர்மா என்ன அதோ. ந தேசாந்தர சங்கமா, வேறு ஏதாவது புண்ணியஸ்தேத்திரங்கள் அது இது இங்கெல்லாம். ந காயக்லேஷ வைதூரியம். ஆமாம், அதாவது இந்த பல விதமான யோகங்கம் ஹடயோகம் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால கூட இதெல்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லை. ஆனால் அது வந்து யூஸ்ஃபுல்லைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸுக்கு அப்புறம் அதை கொண்டு போகக்கூடாது. இப்போ தீர்த்த யாத்திரை வேண்டாமான்னு கேட்டால் வேணும், கோவில் போண்டாமா வேணும், பக்தி பண்ண வேண்டாமா வேணும். ஆனால் அங்கே நிற்காம அது ஒரு டேக் ஆஃப் பாயிண்டாக இருந்துட்டு வேறு எதுக்காவது போகணுங்கிறது தான் பகவத்கீதை சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகத்தில். எதுக்கு நான் கோவிலுக்கு போகணும், இங்கே தான் இருக்காரு பகவான் அப்படின்னு கேட்குறான். இடிவாட்டு போய் கேட்டார், பகவத்கீதையே இருக்கிறதா, எல்லாம் ஹிருதயத்தில் இருக்கான் பகவான்ங்கிறான், அங்கே போய் எதுக்கு பார்க்கணும்னா. அம்மா நல்லா படிச்சுருக்கிறிய கீதை, கொஞ்சம் கூட நீ படிக்கணும்னா ஏன்னு கேட்டேன். யாராவது கேட்குறான் அவங்கள்ட்ட, பாட்சாரதி எங்கே இருக்காரு கேட்குறேன், திருவல்லிக்கேணின்னு சொல்கிறியா, இங்கே சொல்ல, அப்போ நீ போக வேண்டாம்னாரு. யாருக்கு இங்கே இருக்கான்னு அனுபவம் வந்து கொடுத்தவங்க போகணும். போகாதவனுக்கு வேணுமே வழி வேணுமே. அதுக்கு தான் இதெல்லாம் பிரதீகங்களை வச்சுருக்கே தவிர அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ ஸ்டெப்பிங் ஸ்டோனோ தானே தவிர அது எண்ட் இல்லை, இட்ஸ் எ மீன்ஸ். அது மாதிரி இதெல்லாம் வேணும். ஹஸ்தபாத சரணம் வேணுமா வேணும், தேசாந்தரம் வேணுமா வேணும், திருத்தங்களாம் வேணும். ஆனால் அதிலே நிற்காதேங்கிற மாதிரி அதுக்குன்னு தாண்டி ஒன்று இருக்குது. அது சொல்லும்போது சொல்கிறேன். லீலாசுவன் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு நான் சஞ்சாரம் பண்ண மாட்டேன்,
குதிரைகளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், தேவாளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு இது வந்து நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு டைமும் கிடையாது, எனக்கு உடம்பாலே ஆகாது, ஒன்று தான் பண்ணுவேன் நான். என்னன்னு கேட்டால் எங்கேயாவது மூலையில் உட்காந்துட்டு இந்த யாதவ குலத்துக்கு ஒரு சீஃபாக இருந்து இந்த கம்சனை காலி பண்ணானே இந்த திருட்டு பயம், அவனே நினச்சிட்டு இருக்கேன், அது போர் எனக்கு. அந்த ஸ்டேஜ் வந்தவனுக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு இதெல்லாம் படிக்கிறது தானே. என்னெல்லாம் எஃபர்ட் எடுக்கணும் ஃபார் சப்ஜுகேஷன் ஆஃப் மைண்ட் ஆர் கான்சென்ட்ரிங் மைண்ட். இந்த டிசைர்ஸ் எல்லாம் அடக்கிறதுக்கு என்ன வேணும், அதுக்கெல்லாம் வயசல்லி கொடுத்து புருஷார்த்தைக சாத்தியேன வாசனைகர்த்தம் கர்மணம் கேவலம் தன் மனோமாத்திர ஜெயேன ந சாத்தியதே பதம். பதம் சாத்தியதே. இந்த மாதிரி அந்த எந்த பதம், அதாவது எந்த இடத்துக்கு போனாக்கா உங்களுக்கு கிளேசம் இல்லை, திரும்பி வரது இல்லை, இதெல்லாம் சொல்கிறான். இந்த பதம் சாத்தியதே தன் மனோமாத்திர ஜெயேன. மாத்திரங்கிறதுனால வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஜாகிரதி. தன் மனோமாத்திர ஜெயேன, அதுவும் கேவலம் வரப்படாது, கேவலம் மனோமாத்திர ஜெயேன பதம் சாத்தியதே. அது ஒன்றாம் வழி. அப்போது திருப்பி திருப்பி மனசோட கண்ட்ரோலோ, மனசோட என்கேஜ்மெண்ட் இன் மெடிடேஷனோ, கான்டெம்ப்ளேஷனோ, இல்லை ஒருமனப்படுத்தி இருக்கக்கூடியதோ என்ன உண்டோ அத்தனையும் அது ஒன்லி வே ஃபார் டூயிங் இட். உலகத்தில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த மனசு சொல்கிறார். விவேக ஆத்ம விசாரம் இதெல்லாம் தான் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் சேர்றதுக்கு உண்டான வழி பண்ணணும். மனசுக்குள்ள கண்ட்ரோல் சொல்கிறார். விவேக மாத்திர சாத்தியம் தத் விசாரேகாந்த நிச்சயம் யஜதா துக்கஜாலானி நரேன ஏதத் அவாப்பியதே. ஏதத்ங்கிறது பதம் சுகபதம் அர்த்தம். சுகபதம் ஏதது நரேன அவாப்பியதே கதம் அப்படின்னு கேட்டால் விவேக மாத்திர சாத்தியம். விவேகம் பிரிச்சு பார்க்கக்கூடியது, வேறு வழி இல்லை. தத் விசாரேக அந்த நிச்சயம். முன்னால் பிரிச்சு பார்க்கறது மாத்திரம் இல்லை, நித்திய வஸ்துவில் உண்டான விசாரம். எப்போ நிச்சயமான விசாரம், எத்தனை நாளைக்கு பர்மனண்டாக இருக்கக்கூடியது. அப்படி இருந்தால் துக்கஜாலானி தெஜதா நரேன தது அவாப்பியது. துக்க ஜாலம், ஜாலம்னாக்கா ஸ்னேர் அல்லது நெஸ்ட், ஜாலம்னாக்கா வலை. துக்க ஜாலம், உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் கேட்டால் ஒரு வலை மாதிரி வச்சு அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கணுமானா மனுஷன் என்ன பண்ணணும்னு கேட்டால் விவேக மாத்திர சாத்தியம், வேறு வழி கிடையாது. பிரித்து பார்த்து முன்னாடி தெரிஞ்சுட்டு சாத்தியம் தெரிஞ்சால் மாத்திரம் பண்ணலாம். தத் விசார ஏக அந்த நிச்சயம், ஒரே ஐட்டத்தில் அந்த நிச்சயமாக இருந்துட்டு விசாரிச்சு இருக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணி. மெடிடேஷனால் என்ன ஆகுது, அதனோட ரிசல்ட் என்ன ஆகுது கேட்டால் சங்கடம் இங்கே மாத்திரம் இல்லை, இனி ஒரு பர்த்தும் கிடையாது. ரெண்டு விதம், ஒன்று ஐகிகம், இன்னொன்று ஆமுஷ்மிகம். இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. ஏன்னா இங்கே அந்த மனசோடு கண்ட்ரோல் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் நல்லதோ கெட்டதோ ஒன்றும் வித்தியாசமே இல்லை, இருந்துகிட்டே இருக்கான். ஏதோ அது நம்மளுக்கு வர வேண்டியது வருது, போக வேண்டியது போது இருந்துட்டான். அவன் அட்டாச் ஆகலை, அதனால் அஃபெக்ட் ஆகலை. இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டால் இன்னும் கர்மா பண்ணதுனால இன்னவனுக்கு ஜென்மாவும் இல்லாமல் பண்ணுறான். ஸோ ஜென்மாவுக்கு பீஜம் கர்மா பண்ணதுனால அதுவும் பண்ணுறது இல்லை. சுக சேவியாசனஸ்தேன தத் விசாரயதா ஸ்வயம் ந சோச்சியதே பதம் பிராப்பிய ந ச பூயோகி ஜாயதே. ந சோச்சியதே பதம், இப்போ இருக்கக்கூடியதில் கஷ்டம் கிடையாது. ந பூயா ஹி ஜாயதே, இன்னொருவனுக்கு பர்த்தம் கிடையாது. நான் அது வந்தால் தானே மறுபடியும் கஷ்டம். இந்த துக்கம்ங்கிறது என்ன, ஜென்மா தான். வேதாந்த விசாரத்தில் துக்கங்கிறது ஜென்மா, பிறந்ததே துக்கம் சொன்னான். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முன்னே இருக்குது, சௌக்கியமே கிடையாது, அதனால் துக்கம்தான். அப்போ இப்பவும் கிடையாது, கஷ்டம் இல்லை, மனநிலை அப்படி இருக்குது, சமநிலையாக இருந்துருக்கான். இதனோட ரிசல்ட்னால அவனுக்கு கர்மாவும் கிடையாததுனால, ஜென்ம பீஜமும் இல்லாததுனால இன்னொரு ஜென்மாவும் கிடையாது. அப்போ சஹா பூயா ந ஜாயத்தே. எப்போ சுக சேவியாசனஸ்தேனா, இந்த மாதிரி ஒரு சேவியமான ஒரு ஸ்டேஜில் பதத்தில் இருக்கிறவனுக்கு மாத்திரமில்லை, தத் விசாரேதா ஸ்வயம். தத் விசாரேதா, அதை பற்றி விசாரம் பண்ணான். விசாரம் பண்ணுறதுங்கிறது மனசில் போட்டு அஷா போடுறதுங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கிறது அப்படின்னா. அப்படி தான் அவெல்லாம் இருந்திருக்கான்னு எக்ஸாம்பிள் காட்டுறார். ஷயித்வான் சர்வபாவானாம் ஸ்வர்க மானுஷ்யோகோ துவயோகோ சுகம் நாஸ்தியேவ சலிலம்
மிருகதிருஷ்ணாசு இவ ஏதையோ. ஏதையோகோ உலகத்தில் இருக்கிறவள் எல்லாம் ரெண்டு இருக்குது. இருக்குது இல்லைன்னு, நல்லது கெட்டது சுகம் சொல் இதெல்லாம் அவள் இல்லைன்னு பார்த்துனுட்டா. எது போலேன்னு கேட்டாள். மிருகதிருஷ்ணாசு. மிருகதிருஷ்ணான்னா மேரேஜ், காணல் நீர் சொல்லணும். மிருகதிருஷ்ணா இதில் சுகமே இல்லை. சுகம் நாஸ்தி ஏவ. இந்த விஷயங்கள் எல்லாம் சுகமே இல்லைன்னு கிளியராக எப்படி தெரிஞ்சுக்கிறா? சலீலம், சலீலம் தண்ணீர். மிருகதிருஷ்ணாசு நாஸ்தி. மிருகதிருஷ்ணாசு சலீலம் நாஸ்தி. பார்த்தாக்கா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறது, உண்மையாக தண்ணி இல்லையோ இல்லையோ. இதை மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுமே சத்தா இல்லை. மலையாளத்தில் சொல்லுவேன் கழம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இந்த வாட் இஸ் தி சத்தா, வாட் இஸ் தி எசென்ஷியல் மேட்டர் இல்லை அப்படி தெரிஞ்சதுனால ஷயித்வான் சர்வபாவான எல்லா பாவங்களையும் குறைச்சி இல்லாமல் பண்ணி ஷயித்வா சர்வபாவானாம் ஸ்வர்க மானுஷயோகோ துவயோ. ஸ்வர்க்கம் மானுஷம். உலகத்தில் இருக்கிறது மானுஷம், தேவாளுக்கு இருக்கிறது சொர்க்கம். சொர்க்கம் தான் பெருசு அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் ரொம்ப பேருக்கு சொல்லுவாள். பேசும்போதே சொல்லுவாள் சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாள். வாஸ்தவம் தான், அது டெம்பரரியாக சௌக்கியம் தான். அது ஆனால் அது பர்மனெண்ட் சௌக்கியம் இல்லைங்கிறது இதை அடித்து சொல்லிடுது. நீங்கள் கர்மா பண்ணுங்கோ சரி, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு பண்ணால் சரி தான். இல்லை சொர்க்கம் கிடைக்கணுமா, சொர்க்கம் கிடைச்சிடும். ஆனால் அந்த சொர்க்கம் உங்களுக்கு நிலையாக இருக்குமா, அந்த கட்டம் இருக்காது. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு புண்ணியம் நிற்கிறதோ அது வரைக்கும் அந்த சொர்க்கம் நிற்குமே தவிர, புண்ணியம் எப்போ குறைஞ்சதோ கழுத்து பிடிச்சி கீழே தள்ளிவிடணும், மறுபடியும் வரணும். அதனால் மனுஷனானாலும் சரி தேவனானாலும் சரி உங்களுக்கு அறுதிட்டு இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். இது ரெண்டுமே விஷயம் இல்லை, ஏன்னா அது பர்மனன்ஸ் இல்லை அப்படிங்கிறத எப்படி மிருகதிருஷ்ணா காணல் நீரில் தண்ணி இல்லையோ அது மாதிரி இதுலேயும் இல்லை அப்படின்னு ஞானிகள்லாம் தெரிஞ்சுருக்கா. இதுதான் ராமா விஷயம்னு. க்ஷயித்வா சர்வபாவானா எல்லா பாவங்களையும் நல்லதோ கெட்டதோ க்ஷயித்வா குறைச்சி ஸ்வர்க மனுஷயோகோ துவயோ மனுஷலோகம் சொர்க்கலோகம் ரெண்டுலேயுமே சுகம் ந அஸ்தி. நாஸ்தின்னு மாத்திரம் சொல்ல, நாஸ்தியேவா நாஸ்தி. இதுபோல் சலிலம் மிருகதிருஷ்ணாசு இவ ஏதையோகோ துவயோ இந்த ரெண்டுல இல்லை. எதுதான் அளவில்லாத அடக்க முடியாத ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறது அப்படின்னா பீஸ் ஆஃப் மைண்டு தான் கொடுக்கறது. சப்டியூயிங் த மைண்ட் அதனால தான் கொடுக்கறதுங்கிற கண்டென்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறார். ராகத்வேஷ விமுக்தைஸ்து பகவத்கீதா சொல்லும். ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஷரன் ஆத்மவசியேவ ஆத்மவசியே விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. ரெண்டாவது சாங்கியோகத்தை ரெண்டாவது. ராகத்வேஷ விமுக்தைஸ்து ராகம் துவேஷம் வருது காரணம் மனசு தானே, பிடிக்கும் பிடிக்காது. ராகத்வேஷம் விஷயான் இந்திரியைஷரன் ஆத்மவசியைஹி ஆத்மவசியைஹி ஆத்மவசியம்னா கண்ட்ரோல் ஆஃப் மைண்டு. அதோடு இருக்கிறவாளுக்கு அவளுக்கெல்லாம் பிரசாதம் அதிகச்சதி. அப்படி இருக்கிற பிரசாதங்கிறது மனப்பிரசாதங்கிறது என்ன, ஒரு ட்ராங்குலிட்டி, பீஸ் ஆஃப் மைண்டு, ஸ்டெடினஸ்ஸு, சமத்துவம் இதெல்லாமே ஆரம்பித்தார். அதுக்கு கீதா ஸ்லோகத்தோடு சப்போர்ட்டிங்க. இது 45வது ஸ்லோகம் வந்துருக்குதுல. அதில் கண்டென்மெண்ட்டு, சப்டியூயிங் மைண்டு, ரிசார்ட்டிங் டு பீஸ், ஈக்குவானிமிட்டி, சித்தி, சமத்துவம் இதெல்லாம் பல லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு. அதோ மன ஜெயச்சிந்தியா. தேர்ஃபோர் மன ஜெயச்சிந்தியா. வாட் யூ ஷுட் பி கன்சர்ன்ட் அபவுட்? மன ஜெயம், தட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். ஷம சந்தோஷ சாதனா. அந்த மனசு என்ன ஆகும் அப்படி இருக்கும்போது? ஷமத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு கருவியாக இருக்கும். ஷமம் ட்ராங்குலிட்டி, சந்தோஷம் கண்டென்மெண்ட். அனந்த சமசம்யோகா தஸ்மாது ஆனந்த ஆப்பியதே. அதனால தான் அந்த ஆனந்தங்கிற வீடு யூஸ் பண்ணுறது பிளிஸ்ன்னு தான் சொல்கிறது, ஹாப்பினஸ் சொல்லக்கூடாது. போகிறதுல ஆனந்தம் கிடையாது. ஆனந்தங்கிறது ஆனந்தோ பிரம்மேதி வியஜானான்னு சொல்கிறார்ல உபனிஷத்தில். அதுதான் ஆனந்தங்கிறது ஹையஸ்ட் லெவல். பாக்கியெல்லாம் ஏதோ ஹாப்பினஸ், அது இது ப்ரெஷர் இதெல்லாம் டெம்பரரி. ஒரு இடத்த குறித்தது, ஒரு டைமை குறித்தது. இதுக்கெல்லாம் பர்மனன்ஸோ ஸ்தைரியமோ கிடையாது. ஆனந்தங்கிறது ஒன்று தான். அதுதான் சத்து சித்து ஆனந்தம்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது சொன்னார். அப்போ அதோ மன ஜெயச்சிந்தியா.
Therefore, you should think about, consider and work for mana jayam. Manasa jayikati. Shama santosha sadhana. That is the instrument for shama. Shama is தமம் சமம்னு ரெண்டு சொல்லுக்கார் இல்லையா? தமங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், சமங்கிறது மனசுக்கு சாந்தி சந்தோஷ சாதனா. அனந்த சமசம்யோகா அப்படி இருக்கக்கூடியது என்ட்லெஸ் ஹாப்பினஸை கொடுக்குறதா. தஸ்மாது ஆனந்தம் ஆப்பியதே. இப்போ சொரூப லட்சணமாக பிரம்மனே தான் அது. ஸோ அது வரைக்கும் சொல்லி 45 ஸ்லோகம் வரைக்கும் சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் முடிப்போம். அடுத்த சனிக்கிழமை மீட் பண்ணும்போது 46